பாக்கெட் நாவல். ஸோ இந்த நேமை ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஆமாங்க, பாக்கெட் நாவல் நம்ம தியாகராஜா குமாரராஜாவுடைய அடுத்து படைப்பு அப்படின்னு சொல்லணும். ஸோ இவரை பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு தமிழ் சினிமாவுடைய ஒரு ஏலியன் அப்படின்ற ஒரு நேமில் தான் இவர் வந்து எல்லாருமே ரெசம்பன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவருடைய மூவிஸ் அப்படி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவருடைய அரண்ய தண்டமாக இருக்கட்டும், சூப்பர் டீலக்ஸாக இருக்கட்டும், அவர் அதுக்கப்புறம் ஒரே ஒரு எபிசோட் ஒர்க் பண்ணியிருந்தாரு மாடர்ன் லவ் சென்னையில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நினைவு ஒரு பறவை அப்படின்ற ஒரு எபிசோட் பண்ணியிருந்தாரு, அதுவாக இருக்கட்டும். இது இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே நிறையா பண்ணியிருக்காரு. முக்கியமாக சொல்ல போனோம்னா நம்ம அஜித்குமார் அவருடைய என்ன இருந்தாருக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒரு பாதி பாதி ஹெல்ப் பண்ணது நம்ம தியாகராஜா குமாரராஜா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி இவர் பண்ண எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதைக்களம் கொண்டு மக்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதையை சொல்ற விதமான ஒரு கதையாக தான் இவர் வந்து எப்பயும் பண்ணுவார். ஸோ அதுக்காகவே தான் இவருக்கு ஏலியன் அப்படின்ற ஒரு நேமே கொடுத்தாங்க. ஸோ இவருடைய அடுத்த படைப்பு தான் பாக்கெட் நாவல். சூப்பர் டீலக்ஸ்க்கு அப்புறம் விஜய் சேதுபதியை அவருடைய மெயின் லீடா இதுல வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ சூப்பர் டீலக்ஸ்ல ஒரு திருநங்கை கதாபாத்திரத்தை பண்ணி அதுக்காக நேஷனல் அவார்டு வாங்கினாரு நம்ம விஜய் சேதுபதி. முக்கியமான ஒரு ரோல்ல நம்ம கன்னட ஆக்டர் அண்ட் டைரக்டரான ராஜ்பி ஷெட்டி வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இவரும் இங்கே நம்ம தியாகராஜா குமாரராஜா எப்படிப்பட்ட ஒரு டேரக்டரோ அந்த மாதிரி கன்னட மூவிஸ்னு சொல்லலாம், அப்படி ஒரு டேரக்டரும் ஒரு ஆக்டருமான இவர் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு அப்படின்றதே படத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு படி அப்டேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ படத்துல ஃபீமேல் லீட்ல மாளவிகா மோகன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம கிஷோரும் படத்துல வந்து நடிச்சிருக்காரு. ஸோ ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் அண்ட் கேஸ்ட் எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு கேஸ்டா வந்து இருக்கு. ஸோ படம் இப்போ வரைக்கும் வந்த ஒரு கதைப்படி ஒரு கிரைம் த்ரில்லரான ஒரு கதையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனால் எதுவுமே வந்து நம்ம படத்துக்கு முன்னாடி வந்து முடிவு பண்ணிட முடியாது. பிகாஸ் அதுதான் டிகே உடைய ஃபிலிம். ஸோ அவரோட ஃபிலிம் எப்பயுமே மூவி பார்க்குற வரைக்கும் அது என்ன கதையா இருக்கும் அப்படின்றது யாராலையுமே வந்து கணிக்க முடியாத அளவுக்கு தான் அவர் வந்து கொண்டு போவாரு. ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும். நான் இந்த படத்துக்கு ரொம்பவே ஆவலா இருக்கேன். ஸோ யார் யார் இந்த படத்துக்கு வெயிட்டிங்ல இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு வீடியோ. இன்னொரு உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களுக்கு இருப்பது உங்கள் ஜஸ்வின். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டுடியோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.